வணக்கம். நான் உங்க அடிக்கன் சார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திமுக எம்பி டிஎம்கே ரொம்ப பெரிய ஆள் எச் ராஜா ரொம்ப கச்சிதமா வந்து லீகல், அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு ரொம்ப அளவுக்கு அதிகமா நடக்கிறவர். யாருன்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் இவ்வளவு சம்பவங்கள் நடந்தும் களத்தில் நிற்காது ஏன் ஓடி ஒழிஞ்சிட்டாரு, காரணமே அவர் தான் அப்படின்னு சொல்ற ராஜா இப்படி சனிக்கிழமை வர்றானீங்க. அத இப்ப அரெஸ்ட் பண்ண நீதிபதி சரமாரி 3 கேள்வி 2 பேருக்கும், கவர்மெண்ட்டுக்கும் பிளஸ் தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கும். எப்படி நீங்க கேட்ட இடமே 10,000 போது, எப்படி நீங்க கேட்ட 10,000 பேர் போது, எப்படி நீங்க 10,000 பேர் தான் வச்சீங்க? உங்க தலைவர் விஜய்க்கு அவ்வளவுதானா? அவர் ஒவ்வொரு விஷயமும் வந்தா பேச வந்தா, ஒவ்வொரு வாட்டி பேச்ச வந்தா அது மாநாடுதான், பரப்புரை இல்ல. நீங்க புரிஞ்சுக்கோங்க. 10,000 பேர் நீங்க எப்படி கணக்கிட்டீங்க? அது காலாண்டு விடுமுறை, 10,000 பேர் மட்டும்தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் அவங்களுக்கு தமிழர் வெற்றி கழகத்துக்கு வெறும் 10,000 பேர் லிமிட் குறிச்சு கேட்டது தப்பு அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட்ட இது 10,000 பேருக்கு நீ கொஞ்சம் கூட இல்லையா? எங்க போச்சு உளவுத்துறை? 10,000 பேர் மட்டும்தான் வருவாங்களா? இன்னொன்னு, பெரிய திடலா இருக்கிறதுக்கு ஏரியா கொடுக்கறத விட்டு ரொம்ப குறுகலாத இடத்த எதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க? கொடுக்காம நிப்பாடி இருக்காங்கல்ல, அப்போ உங்க தப்பு. இன்னொன்னு என்னன்னா, இந்த ஏடிஎம்கே 2025 ஜனவரியிலோ பிப்ரவரியிலோ இந்த இடத்த பரப்புரைக்கு கூட்டுறதுக்கு செல்லுபடி ஆகாத இடம்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பக்கா வீடியோ போட்டோ ஆதாரத்தோட சொல்லியிருக்காரு. நான் போட்டோ போற பாருங்க. அவர் சொன்னதுக்கு அப்புறமும் அங்க கவர்மெண்ட் எப்படி கொடுத்தாங்க? கவர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பரப்புரைக்கும் ஒரு பேச்சுக்கும் அத ஒரு கட்சி தலைவருக்கு வந்தானா ஏடிஎம்கேக்கு ஆக்சுவலி இனிமேல் கேட்காதீங்க, இந்த இடம் பக்கா இடம் இல்ல, பரப்புரைக்காகட்டும் இல்ல கூட்டம் கூட்டுறதுக்காகட்டும் இல்ல போராட்டத்துக்காகட்டும் இடம் இல்லை அப்படின்னு இருக்காங்க. யாரும் இப்ப இந்த கூட்ட நெரிசல் நடந்த இடத்த, அப்படி கவர்மெண்டே சொன்ன இடத்த எப்படி கவர்மெண்ட் போலீஸ் பர்மிஷன் கொடுத்தாங்க? அவர் பக்கா போட்டோட சொல்றாரு. ஏடிஎம்கே நடந்ததுக்கு அப்புறம் இனிமேல் எந்த கூட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்க கூடாது அப்படின்ற போது அவங்க பர்மிஷன் கேட்டாலும், இப்போ அவங்க தான் பர்மிஷன் கேட்டாலும் ரொம்ப ஈஸியா சொல்றாங்க போலீஸ்காரங்க. ஆமா, அவங்க லெட்டரோட வெளிப்படையா சொல்லி இவங்க தான் கேட்டான்னு சொல்லி அவங்க கேட்ட இடம் 3 இடம், ரவுண்டானா, உழவர் சந்தை பிளஸ் இது. அப்போ இது 3மே இல்லை, வேற இடம் கொடுங்கன்னு நீங்க கேட்டுக்கலாம். அந்த ரிஜெக்ட் பண்ண போட்டோவையும் நீங்க கொடுத்துருக்கலாம், அது கொடுக்கல. கவர்மெண்டே சொன்னது இந்த இடம் கட்சி ஆளுங்களுக்கு போராட்டமோ கட்சி ஆளுங்க கூட்டமோ நடத்துறதுக்கு உகந்த இடம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன இடத்த எப்படி அவங்க கோரினாலும் அவங்க இவங்க தான் இதான் வேணும்னு சொல்லு. அவங்க இப்போ நம்ம எம்எல்ஏ கட்சி கூட்டம் இருக்குல்ல, நம்ம எங்க சொல்லுங்க, எம்எல்ஏ இல்ல ஒரு ஹைகோர்ட்டோ இல்ல நம்ம பாராளுமன்றமோ கேட்கறாங்க, அது கொடுக்க முடியுமா? அவங்கதான் கேட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் கூட அறிவு இல்லையாங்க. அவங்க கேட்டாங்கன்னா கேட்கிற இடமே கொடுக்க முடியும். அப்படி கேட்கிற இடம் கொடுக்க முடியும்னா அவங்க கேட்கிற இடமே பாராளுமன்றமோ ஹைகோர்ட்டும் தான், கொடுக்க முடியுமா? நான் என்ன சொல்றேன், தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த இடத்துக்கான பர்மிஷன் இல்ல, கூட்டம் கூட்டத்துக்கும் போராட்டத்துக்கான இடம் இல்ல அப்படின்னு இருக்காங்க. போட்டோட போட்டிருக்காரு ஏடிஎம்கேல. அப்படி போட்ட இடத்த அவங்க கேட்டாலும் நீங்க எப்படி பர்மிஷன் கொடுக்க போச்சு? அப்போ 15 நாள் முன்னாடி சொன்ன சவுக்கு சங்கர் சொன்னாரு, அசம்பாவிதங்கள் நடக்கும்னு சொல்லிதான் இவங்க குறுகியான இடத்த பல இடத்துல கொடுக்குறாங்கன்னு சொன்னா. அதே மாதிரி 15 நாளுக்கு அப்புறம் எப்படி ஆச்சு? அப்போ திட்டமிட்ட சதி. கைக்கூலியா வேலை போயிருக்கீங்களா, வேலை போயிருக்கீங்களா, வேலைக்கு இருக்கலன்னு தெரியல. 2 இதையும் ஒரு கேள்விக்குறிதான். இது என்னன்னா, இப்படி தமிழ்நாடு வெற்றி கழகம் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. அவங்க விசாரணை பண்ணக்கூடாதுன்னு இல்ல, சிபிஐக்கு விசாரணை பண்ணுங்க அப்படின்னு, அவர் மேல தப்பு இருந்தா விசாரிக்காதீங்க அப்படின்னு சொல்லி போயிருப்பாரு தவிர விசாரிங்க சிபிஐ உட்படுத்தி விசாரிங்கன்னு போக மாட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் மேல தப்பு இருந்துச்சுன்னா பல பேர் தற்கொலைகள் டிஎம்கேவோட ஆளுங்க எதுக்கு இவரு போகணும் கோர்ட்டுக்கு அப்படின்னா, இவரு சவுக்கு சங்கர் கரெக்டா சொல்லிருக்காரு, இவரு விசாரணை பண்ணுங்கன்னு போல, பண்ணாதீங்கன்னு போல, பண்ணுங்க சிபிஐக்கு கொடுங்க ஒப்படைங்க அப்படின்னு இருக்காரு. சரிங்களா? இவர் பண்ணாதீங்கன்னு போல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தப்பில்லாதவன் அடிமணம். இவர் தப்பு பண்ணல, இவர் மடியில கனம் இல்ல, அதனால இவர் போயிருக்காரு, தப்பே இல்லைங்க. இவர் ஒவ்வொரு வாட்டியும் ஏக்தமா அப்படியே வரல, அதாவது பிரச்சாரம் பண்றதுக்கு வரல, பர்மிஷனோட பக்கா லீகலோட இப்ப வரப்போற பிரச்சாரங்களுக்கு எது ஈடுபடுத்தாதீங்க, பர்மிஷன் கோராதீங்க இருக்காரு. அப்போ
இவ்வளவு சட்டத்துக்கு உட்பட்ட நடக்கிற ஆளு ஏன் கோர்ட்டுக்கு நம்பி போக கூடாது அப்படின்ற என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எதுக்கா இந்த வீடியோனா, இந்த குறுகிய கட்டத்தை இடைங்கேறி ஆளுங்க பக்கா போட்டோட சொல்லிருக்காங்க. இந்த இடம் வந்து பக்கான, அதாவது சூழ்நிலையான இடம் இல்ல, கட்சி கூட்டத்துக்கோ போராட்டத்துக்கான இடம் இல்லை அப்படின்னு இருக்காங்க. கவர்மெண்டே சொல்லியிருக்காங்க, இனிமேல் கோராதீங்க, கோரினாலும் இந்த இடத்த வேணும்னு சொல்லினாலும் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோவோட போட்டிருக்க காமிச்சு பேசுறாரு. அப்படிப்பட்ட இடத்த அவங்க பர்மிஷன் கோரினாலும் ரிஜெக்ட் பண்ணுவேன்னு சொன்ன இடத்த நீங்க எப்படி பர்மிஷன் கொடுத்தீங்க? ரொம்ப ஈஸியா சொல்றீங்க. அவங்கதான் கோர்றாங்கன்னு. அவங்க கோரினது, அவங்க பர்மிஷன் கேட்ட இடம் 3 இடம். ரவுண்டானா, நம்ம உலக சந்தை, இந்த இடம். 3 இடமும் இல்லைன்னா 3 இடம் இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. அவங்க கேட்டது மட்டும் தான் கொடுப்பாங்க. அவங்க பாராளுமன்றம் கேட்கறாங்க, ஹைகோர்ட் கேட்கறாங்க, இந்த இடத்த கொடுக்க முடியுமா? கேட்ட இடம் எல்லாம் கொடுக்க முடியுமாங்க? என்னங்க ஒரு கிறுக்குத்தனமா இருக்கு. ரொம்ப ஈஸியா சொல்றாரு, பத்திரிகை பேடியா சொல்றாரு. இவங்க தான் கேட்டாங்கன்னா அவங்க கேட்ட இடத்த உங்க வீட்டை கேட்கறாங்க. யாரும் அந்த போலீஸ்காரர் சொல்றாருல, அந்த வீட்டை கேட்கறாங்க. அவர் வீட்டோட வாசல்ல. இன்னொன்னு பாராளுமன்றம், ஹைகோர்ட். இது 3 இடத்த கேட்டா கொடுக்க முடியுமா? ஹைகோர்ட்ல பாய்காட், அதாவது நம்ம புறக்கணிப்பு, கோர்ட்டை புறக்கணிச்சு போராட்டம் நடத்துற இடமே வந்தாலும் ஹைகோர்ட்ல ஒரே ஒரு இது ஆவின் கேட், எல்லாருக்கும் தெரியும் வக்கீலுங்களுக்கு. அந்த மாதிரி குறிப்பிட்ட இடத்தை இருக்கிறதுனால கொடுக்க வேண்டிய, கேட்டாலும் கொடுக்க முடியாத இடத்த வந்து இந்த கேட்டா அவங்க அவர் ரொம்ப சொல்றாரு. அவங்கதான் கேட்டாங்கன்னா அவங்க கேட்கறதெல்லாம் கொடுக்க முடியுமாங்க? என்னங்க பேசுறீங்க? நியாயமாங்க? ஏடிஎம்கேல கிளியரா சொல்றாரு, இந்த இடத்த நிராகரிச்சிருக்காங்க கவர்மெண்ட் மூலியமா அப்படின்னு போது எப்படி இப்ப பர்மிஷன் கொடுக்க முடிஞ்சு? அப்போ இந்த போலீஸ்காரர் பர்மிஷன் கொடுத்தவங்க ஆக்ஷன் எடுத்தீங்களா? அரெஸ்ட் பண்ணீங்களா? எஃப்ஐஆர் போட்டீங்களா? போட மாட்டீங்க. ஏன்னா கைக்கூலி. இப்ப இருக்க ஆட்சியாளர்கள் ரொம்ப கைக்கூலியா இருக்கீங்கன்னு தெரியுது பக்காவா. சரிங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.